வெல்கம் டு ப்ரைம் கேட் சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கேல் அனோட்டேஷன்ஸ் இன் மாடல் ஸ்பேஸ் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அனோட்டேஷன்ஸ் இன் லேஅவுட் ஸ்பேஸ்ன்ட்டு. அது என்னென்னா நம்ம லேஅவுட் ஸ்பேஸில் எப்படி நம்ம அனோட்டேஷன் பண்ணுறோன்றதை நம்ம முன்னாடி நான் ஒரு வீடியோவில் போட்டேன்னு சொன்னல, அது ஒரு பிளான் போட்டிருக்கேன், ஒரு செக்ஷன் போட்டிருக்கேன். அந்த பிளானில் பார்த்திங்கன்னா மாடல் ஸ்பேஸில் எந்த அனோட்டேஷனும் நான் பண்ணலை. எல்லா அனோட்டேஷனும் பேப்பர் ஸ்பேஸில் பண்ணிவிட்டு அதை எப்படி நான் ஸ்கேல் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நான் முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன். லேஅவுட் ஸ்பேஸ்லேயே டைமென்ஷன் போடுறது, டெக்ஸ்ட் எழுதுறது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஒரே டெக்ஸ்ட் ஹைட்டு டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும். அந்த தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாடல் ஸ்பேஸில் நம்ம அனோட்டேஷன் பண்ணிவிட்டு அதை எப்படி லேஅவுட் ஸ்பேஸில் செட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ்னு நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அனோட்டேஷன்ஸ்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டைமென்ஷன், டெக்ஸ்ட்டு, லீடர், நோட்ஸு, க்ளவுட்ஸு, ரெஃபரன்ஸ் டேக்ஸு இந்த மாதிரி காமனாக ஒரு ட்ராயிங்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் அனோட்டேஷன் நம்ம சொல்கிறோம். பார்த்திங்கன்னா ஒரு பிளானு ஒரு செக்ஷன் போட்டிருக்கேன் ஸ்டேர்கேஸ்க்கு. இந்த உங்களுக்கு ஸ்டேர்கேஸ் பிளான் செக்ஷன் எப்படி போடுறதுன்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மாடல் ஸ்பேஸில் அனோட்டேட் எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம். மாடல் ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷன்ட்டு போயிடணும். டிராஃப்டிங் அனோட்டேஷன் போயிட்டு அனோட்டேட்னு போயிடணும். அனோட்டேட்னு போயிட்டு இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெக்ஸ்ட்டு, டைமென்ஷன், லீடர் இதெல்லாமே நம்ம செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டேன். இதில் மெயினாக என்னென்னா எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த அனோட்டேட்டிவ்ன்ற பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல் மேனேஜர், டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர், லீடர் மேனேஜர், ஹேட்ச் எல்லாத்துலேயுமே இந்த அனோட்டேட்டிவ்னு ஒன்று இருக்கும். அதை நம்ம டிக் பண்ணிக்கணும். அது நம்ம டிக் பண்ணால் தான் நம்ம அனோட்டேட்டிவ் டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் நமக்கு வியூ பண்ண முடியும். அந்த அனோட்டேஷன் நீங்கள் டிக் பண்ணலன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் வியூ பண்ண முடியாது. எல்லா ஸ்கேல்லையுமே அந்த அனோட்டேட்டிவ் தெரியும். அதனால தான் இந்த அனோட்டேட்டிவ்ன்றதை நீங்கள் டிக் பண்ணணும் மறக்காமல். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுனால நான் இப்போ எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன். மாடல் ஸ்பேஸ் ட்ராயிங்ஸில் 1:1 அனோட்டேஷன் ஸ்கேல் வச்சுட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 1:50 ஸ்கேலுக்கு அனோட்டேஷனும், த்ரெட் அண்ட் ரைசர் டீட்டெயில் 1:10க்கு அனோட்டேஷனும், த்ரெட் எட்ஜோட டீட்டெயில் 1:5 ஸ்கேலுக்கு அனோட்டேஷனும் தரப்போகிறேன். இந்த டிஃப்ரெண்ட் ஸ்கேல் ட்ராயிங் இந்த ஒரே ட்ராயிங்கில் தான் நான் பண்ண போகிறோம். இல்லைனா நம்ம என்ன பண்ணோன்னா இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்படி நம்ம டீட்டெயில் பண்ணுவோம் இல்லையா, தனித்தனியாக. இது மாதிரி இதில் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம இந்த ஒரே ட்ராயிங்கில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1:50 ஸ்கேலில் இந்த ஃபுல் செக்ஷனை வைக்க போகிறேன். அதனால பார்த்திங்கன்னா என்னோடய டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷனில் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேலில் போய்ட்டு நான் 1:50 செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, செட் பண்ணிட்டேன். இப்போது நான் எனக்கு டைமென்ஷன் தரேன். 1:50 ஸ்கேலுக்கு நான் எல்லாத்தையுமே டைமென்ஷன் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஃப்ளோர் டு ஃப்ளோர் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டைமென்ஷன், ஒரு 2 லீடர், 2 டெக்ஸ்ட்டு தரேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இதில் இந்த கர்சரை இங்கே வைக்கும் போதே இதில் சிம்பிள் காமிக்குது பாருங்கள். எல்லாமே அனோட்டேஷனில் இருக்குது. சரிங்களா, ஓகே. இப்போ நான் 1:50க்கு நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 1:10க்கு தரேன். இப்போ நான் 1:10ல் பார்த்திங்கன்னா ஸ்டேர்கேஸோட த்ரெட்டும் ரைசரும் நான் டீட்டெயில் பண்ண போகிறேன். தேவையானதோ அதை அந்த ஸ்கேலுக்கு நம்ம கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் 1:10க்கு நான் இந்த த்ரெட்டோட ஒரு சும்மா ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டோட ஃபினிஷு, அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டில் இருக்கிறது டீட்டெயிலுக்கு நான் 1:5ல் டைமென்ஷன் தந்துக்கிறேன். இதில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதை 5 ஸ்கேலுக்கு செட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஸ்கேல், மற்ற ஸ்கேல் எதுவுமே நமக்கு வியூ ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1:50 ஸ்கேலுக்கு போனேன்னா என்னோடய டெக்ஸ்ட்டு, என்னோடய லீடர் எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி திரும்ப 1:10 ஸ்கேலுக்கு போனேன்னா நான் என்ன 10 ஸ்கேலுக்கு வச்சேனோ அது தெரியும். அதே மாதிரி நான் என்ன 5 ஸ்கேலுக்கு போனேனோ 5 ஸ்கேல் தெரியுது. சரிங்களா, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அனோட்டேஷன் ஸ்கேலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதில் 2 சிம்பிள் இருக்கும். ஆல் விசிபிள் அண்ட்
ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து ஆனோ ஆல் விசிபிள் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ஆனோ ஆட்டோ ஸ்கேல். ஆனோ ஆல் விசிபிள்ன்றது இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஸ்கேல் வந்து நான் 1:50 செலக்ட் பண்ணால் அந்த ஸ்கேல் வந்தது. 1:5னா நான் என்ன செட் பண்ணது வந்து அது இல்லாமல் எல்லா ஸ்கேலுமே வந்து எனக்கு வந்து இந்த ட்ராயிங்கில் எனக்கு வியூ ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஆனோ ஆல் விசிபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்கேலுக்கு நீங்கள் இந்த ட்ராயிங்கை நீங்கள் செட் பண்ணிங்களோ அது வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். எல்லாமே நீங்கள் காமிக்கும். இது 1:5யும் காமிக்கும், 1:2வும் காமிக்கும். செகண்ட் சிம்பிள் வந்து ஆனோ ஆட்டோ ஸ்கேல். இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க டிஃப்ரெண்ட் ஸ்கேல் அனோட்டேஷன் வேறு ஸ்கேல்லையும் நம்ம அதே அனோட்டேஷனை அந்த ஸ்கேலில் நம்ம பார்க்கணுன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கேலை நம்ம ஆட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த அனோட்டேஷன் வந்து அந்தந்த ஸ்கேல்லையும் ஆட் ஆகிடும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்தந்த ஸ்கேலில் இப்போ 5 ஸ்கேல் 10 ஸ்கேல்லையும் தெரியணும், 50 ஸ்கேல்லையும் தெரியணும். அது வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கும். சரி, இப்போ நான் பேக் போயிடுறேன். அனோட்டேஷன் பண்ணியாச்சு. இப்போ அனோட்டேஷன் டெக்ஸ்ட்டு டைமென்ஷன் லீடர் போட்டுட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அனோட்டேஷன் ஹேட்ச் பண்ணலாம். அனோட்டேஷன் ஹேட்ச்சு 1:5க்கு அனோட்டேஷன் ஹேட்ச் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் போயிட்டு சேஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்ன ஹேட்ச் நமக்கு வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்தந்த ஸ்கேலுக்கு வந்து அந்த ஹேட்ச் வந்து நமக்கு வியூ ஆகும். ஆட் ஸ்கேல் இப்போ எனக்கு 1:10 ஸ்கேலுக்கு வேணும் அண்ட் 1:50 ஸ்கேலுக்கும் அந்த ஹேட்ச் தெரியணும். அப்போது ஓகே. இப்போ மற்றது எல்லாத்தையும் நான் ஹேட்ச் பண்ணிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக. ஹேட்ச் பண்ணிவிட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அனோட்டேஷன் ஹேட்ச்சில் இருக்கும். நீங்கள் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிட்டாலே எல்லாமே அந்த ஹேட்ச் எல்லாமே அந்த ஸ்கேலுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். இப்போது நம்ம இதை லே அவுட்டில் எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். அந்த ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம பண்ண ட்ராயிங்கை எப்படி செட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். என்னோடய வியூ போர்ட் ஸ்கேல் வந்து 1:50க்கு நான் வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா 1:50, அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற ரேசர் அண்ட் த்ரெட் 1:10க்கு பண்ண போகிறேன். அப்புறம் அந்த த்ரெட்டோட டீட்டெயில் வந்து 1:5க்கு பண்ண போகிறேன்னு சொன்னேன். அதனால் வந்து என்னோடய ஃபுல் ட்ராயிங் வந்து ஃபஸ்ட்டு நான் 1:50க்கு வச்சுக்கிறேன். 1:50 வச்சுட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடணும். எப்போவுமே நம்ம அனோட்டேஷனில் பண்ணும்போது நம்ம லாக் பண்ணிவிட்டு தான் நம்ம லேஅவுட்டை ஒர்க் பண்ணணும். த்ரெட் அண்ட் ரைசர் பார்த்திங்கன்னா நான் 1:10 ஸ்கேலுக்கு செட் பண்ண போகிறேன். இதில் என்ன பெனிஃபிட்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரே செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் ட்ராயிங்கை வந்து டீட்டெயில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள் 1:50 ஸ்கேலில் இது வச்சுருக்கேன். 1:50 ஸ்கேலில் நம்ம என்னென்ன கொடுத்தோமோ பாருங்கள், என்னோடய 1:50 ஸ்கேல் டைமென்ஷன் லீடர் எல்லாமே நமக்கு வியூ ஆகும். சரிங்களா, மற்றதெல்லாம் எதுவுமே வியூ ஆகாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போது மாடல் வியூ போர்ட் 1:10 ஸ்கேலுக்கு நான் நெக்ஸ்ட்டு செட் பண்ணுறேன். நான் 1:10க்கு செட் பண்ணியிருக்கேன். 1:10ல் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷன் சைஸு, இந்த டெக்ஸ்ட்டு சைஸு, இந்த லீடர் சைஸ் எல்லாமே சேமாக தெரியும். பேப்பர் ஸ்பேஸில் நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது நமக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1:5 ஸ்கேலுக்கு நான் உள்ளே இருக்கிற அந்த த்ரெட்டோட டீட்டெயில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை இப்போ நான் செட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது 1:50 ஸ்கேலுக்கு நம்ம என்ன 50 ஸ்கேல் கொடுத்தோன்னு தெரிஞ்சிருக்கு. அதேமாதிரி 1:10 ஸ்கேலு, இது 1:5 ஸ்கேல். 1:50 ஸ்கேலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1:10ல் கொடுத்தோம் இல்லையா, அது வந்து நமக்கு இங்கே வியூ ஆகாது. சரிங்களா, இதுதான் அனோட்டேஷன் ஸ்கேலுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம அனோட்டேட்டில் டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷனில் அனோட்டேட்டில் போயிட்டு நம்ம ஒன்று செட் பண்ணும் போதே அனோட்டேட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரே ட்ராயிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு டைமும் சேவ் ஆகும். இப்போ சப்போஸ் வந்து எனக்கு ஏதோ இந்த த்ரெட்டில் எனக்கு வந்து இந்த டீட்டெயில் மாறுது அந்த மாதிரினா இந்த ஒரே ஒரு ட்ராயிங்கில் மட்டும் நான் மாற்றினேன்னா போதும், மற்றது எல்லாமே எனக்கு இங்கே மாறிடும். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இந்த நிறைய ஸ்பேஸில் வந்து நீங்கள் வந்து இந்த பேலிஸ்டடோட டீட்டெயில் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இந்த ஃபசாடோட டீட்டெயில் பண்ணிக்கலாம், இந்த ரெயிலிங்கோட டீட்டெயில் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த ஒரு டீட்டெயில், இந்த ஒரு பிளானும் இந்த ஒரு செக்ஷனும் வச்சுட்டு மற்ற எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் பண்ணிங்க அந்தந்த ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உள்ளே வந்து மாடல் ஸ்பேஸில் அந்த ஸ்கேலுக்கு ஏற்ற மாதிரி டைமென்ஷன் லீடர் டெக்ஸ்ட்டு எல்லாமே நம்ம செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீட்டெயில் பண்ணும்போது இங்கே நம்ம ஸ்கேல் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். நீங்கள் லேஅவுட் ஸ்பேஸ்லேயே கூட இந்த டீட்டெயிலை நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம எனக்கு வந்து இது வந்து டீட்டெயில் ஏ ஓகேவா. அதுமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து டீட்டெயில் பி. நான் அதுக்குள்ளேருந்து இதை டீட்டெயில் பண்ணுறேன் இல்லையா, அதனால் இந்த இடத்த வந்து நான் டீட்டெயில் பி. க்ளவுட்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் இதில் எதனா மார்க் பண்ணணுன்னாலும் நீங்கள் எல்லாத்தையுமே இதை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம அன்னோட்டேஷன் வந்து எப்படி மாடல் ஸ்பேஸில் வந்து நம்ம கொடுத்துட்டு அதை எப்படி ஸ்கேல் செட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம பேப்பர் ஸ்பேஸ்க்கு கொண்டு வரணுன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.